மகா சிவராத்திரி சிவபெருமானின் மகத்தான அருளை பெறும் முக்கிய நாளாகும். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை மகிமைப்படுத்தும் முக்கியமான பண்டிகையாகும். இது மாசி மாதத்தில் பிப்ரவரி-மார்ச் தேய்பிறை சதுர்த்தசி திதி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து 4 கால பூஜைகள் மூலம் சிவபெருமானை வழிபடுகின்றனர். இது அவர்களுக்கு பாவ நிவர்த்தி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரியின் தோற்றம் தொடர்பான ஒரு முக்கியமான புராணக் கதையை விவரிக்கிறது. ஒருமுறை விஷ்ணு மற்றும் பிரம்மா யார் பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் தகராறு தீர்க்க சிவபெருமான் ஒரு பெரிய நெருப்பு பிழம்பாக தோன்றி அதன் அடியையும் முடியையும் கண்டுபிடிக்கச் சொன்னார். விஷ்ணு வராக உருவத்தில் அடியை தேடினார். பிரம்மா அன்னப்பறவையாகி முடியை தேடினார். விஷ்ணு தோல்வியடைந்து திரும்பினார். ஆனால் பிரம்மா தாழம்பூவின் உதவியுடன் பொய் சொல்ல முயன்றார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லையெனும் சாபத்தையும் தாழம்பூவை பூஜைகளில் பயன்படுத்தக்கூடாதெனும் தடையும் விதித்தார். இந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. மேலும் அங்கு சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவத்தில் தோன்றினார். 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 5 அன்று கொண்டாடப்படுகிறது. இவற்றில் நிஷித கால பூஜை மிக முக்கியமானதாகும். இது பிப்ரவரி 27 நள்ளிரவு 12 மணி முதல் 1:16 மணி வரை நடைபெறும். இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடுவர். சிவமே சிவம், உயிரும் சிவம், உலகும் சிவம் என்று உணர்ந்தால் வாழ்க்கையே சிவமயமாக மாறிவிடும்.